அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஈலன் ப்ரொஃபைல் சேனல் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மார்க்கெட் ப்ரொஃபைல் பற்றி இப்போ நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட் த சேம் டைம் அதை ப்ராப்பராக மார்க்கெட் ப்ரொஃபைலை அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா அதனால் நமக்கு நேரம்தான் விரயமாகும் தவிர அதனால் நம்மளால் ப்ராப்பராக மார்க்கெட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வர முடியாது. ஸோ தட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோவிட நான் நிஃப்டியோட கரண்ட் கான்டெக்ஸ்ட்டை இன்னியோட செஷனில் பார்க்கலாம். அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்னும் போது ஒரு ஸ்மால் இன்ட்ரோ மட்டும் நான் இங்கே கொடுத்துட்டு அப்படி உங்களுக்கு கான்டெக்ஸ்டுள்ள கொண்டு வந்துடுறேன். ஸோ மார்க்கெட்டு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னும் போது இந்த அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற அந்த வேர்டை வந்து நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போது ஒரு பர்சன் ஒருத்தர் இருக்காரு, பர்சன் 2 இருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது. இப்போ இந்த கம்யூனிகேஷனில் ஒரு டீல் பண்ணுறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. அப்போது இந்த பர்சன் ஏ சொன்னது பர்சன் 1 சொன்னதுக்கு பர்சனுடைய செகண்ட் பர்சனுக்கு அது கிளியராக என்ன ஆகுது, அந்த அக்ரிமெண்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அதனால் அங்கே டீல் வந்து கிரியேட் ஆகுது. கரெக்டுங்களா? அப்போது இங்கே அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னும் போது ஒருத்தர் சொன்னது இன்னொருத்தருக்கு புரிஞ்சு அதை அவர் என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கிறாரு. அதுதான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் சொல்கிறோம். அப்போ அதே அண்டர்ஸ்டாண்ட் மீனிங்கை நீங்கள் அப்படி இங்கே கொண்டு வந்து மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறீங்க. இப்போது இந்த இடத்துல மார்க்கெட்டில் சார்ட் இருக்குது, இங்கே ட்ரேடர் இருக்காரு. ஓகேங்களா? இப்போ சார்ட்டில் உங்களுக்கு ஆக்ஷன் நடக்குது. இப்போ இந்த ஆக்ஷனை யார் பண்ணுறாங்க? இந்த ஆக்ஷனை ட்ரேடர்ஸ் தான் பண்ணுறாங்க ஆக்ஷனை. ஓகேங்களா? ஆனால் இங்கே ட்ரேடர்ஸ் யார்? ஒருத்தர் கிடையாது. இங்கே யார்? பர்சன் 1, பர்சன் 2. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, ஒரு அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு, ஒரு டீல் ஆயிடுச்சு, அண்டர்ஸ்டாண்ட் வந்துடுச்சு. இங்கே சார்ட் இருக்கு. இங்கே ட்ரேடர் ஒருத்தர் கிடையாது, மல்டிபிள் பார்ட்டிசிபென்ட்ஸ். யாரு? இன்ட்ராடே பண்றவங்க இல்லை பார்ட்டிசிபேட் பண்றாங்க, ஸ்கேல்பிங் பண்றவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க, ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அதுலேயே ஷார்ட் ஸ்விங் ட்ரேட் பண்றவங்களும் இருக்கிறாங்க, லாங் ஸ்விங் ட்ரேட் பண்றவங்களும் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் லாங் டேர்ம் இன்வெஸ்டரும் இருக்கிறாங்க. இது இல்லாமல் டாமினன்ட் ட்ரேடர்ஸும் இருக்காங்க. புரியுதுங்களா விஷயம்? அப்போ இங்க ட்ரேடர் ஒருத்தர் கிடையாது. ஓகேங்களா? மல்டிபிள் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்காங்க. இப்போ இந்த மல்டிபிள் பார்ட்டிசிபென்ட்ஸும் இந்த மார்க்கெட்டில் இந்த ஆக்ஷன் ப்ராசஸ் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரைஸ் என்ன ஆகுது, ஆக்ட் ஆகுது. புரியுதுங்களா? இப்போ இந்த மல்டிபிள் பார்ட்டிசிபென்ட்ஸோடைய இன்புட்ஸ் மார்க்கெட்டில் ஆக்ஷனாக ரிஃப்ளெக்ட் ஆகி அங்கே சார்ட்டில் நமக்கு கிளியராக ரிஃப்ளெக்ட் ஆகுறத இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடர் என்ன பண்ணுறாரு, அதை மானிட்டர் பண்ணிட்டு அவர் ட்ரேடிங் பண்ணுறாரு. கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணுறாரு, ட்ரேட் பண்ணுறாரு. அப்போது இப்போ பாருங்க, இங்கே பண்ண இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் உங்களுக்கு வேரியபிள் புரியுதுங்களா? அதனால தான் அப்போது மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம வந்து வீக்காக இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியல, பர்ஃபெக்டாக பண்ண முடியல. அப்போ அந்த மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி பர்ஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது நமக்கு என்ன கனெக்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல மார்க்கெட்டோடைய ஆக்ஷனை நம்ம புரிஞ்சுக்கணும்.
சரிங்களா? ஆக்ஷன் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிப்பா, இந்த ஆக்ஷனை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, சாதாரணமா நம்ம பார்க்கக்கூடிய மார்க்கெட்லலாம் ஆக்ஷன் எப்படி இருக்கும்? ஒன் சைட்ல இருக்கும். ஒரு ₹1000க்கு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, அது அப்படியே போயிட்டே இருக்கும். அப் சைடு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆனா நம்ம மார்க்கெட்ல ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆன பிறகு, அது அப் சைடும் போகலாம், டவுன் சைடும் போகலாம். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் இத? நம்ம மார்க்கெட்லாம் டூ வே ஆக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த டூ வே ஆக்ஷன நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. அப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு மெத்தட் தேவைப்படுது. அந்த மெத்தட் தான் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு நமக்கு ஒரு கிராஃப் தேவைப்படுது. இந்த கிராஃப் தான் நமக்கு என்னது? பெல் கர்வ். அப்போ அப்படியே பாருங்க ஃப்ளோ உங்களுக்கு அப்படியே சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ நம்ம இங்க ஒரு பெர்சன் இன்னொரு பெர்சனுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்குறோம். அவங்க ஒரு அக்ரிமெண்ட் டீலிங் மாரி நம்ம ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் வருதுன்னு. அதே விஷயம் இங்க பாருங்க. சார்ட் மல்டிபிள் பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்ம அதுல ஒன் ஆஃப் த ட்ரேடரா நம்ம உட்காந்துருக்கோம். அப்போ மார்க்கெட்ட நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? புரியுதுங்களா? அப்போ அத பர்ஃபெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்ன தேவைப்படுதுங்க? ஆக்ஷன புரிஞ்சுக்க தேவைப்படுது. கிளியருங்களா? அப்போ நம்ம எத புரிஞ்சுக்கணும் மார்க்கெட்ல முதல்ல? மார்க்கெட்ட புரிஞ்சுக்கணும்னா, நம்ம என்ன பண்ணணும்? அதோடைய ஆக்ஷன புரிஞ்சுக்கணும். அப்போ மார்க்கெட்டோட ஆக்ஷன புரிஞ்சுக்கணும்னும்போது, நமக்கு அங்க என்ன மெத்தட் தேவைப்படுது? டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் தேவைப்படுது. அப்ப அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட பார்க்கறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? ஒரு கிராஃப் தேவைப்படுது. ஒரு வரைபடம் தேவைப்படுது. அந்த கிராஃப் தான் என்னது? பெல் கர்வ். சரிங்களா? அப்போ இந்த பெல் கர்வ பேஸ் பண்ணி ஏதாவது சார்ட் இருக்கா? அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பெல் கர்வ பேஸ் பண்ணி வரக்கூடிய சார்ட் தான் என்னது? மார்க்கெட் ப்ரொஃபைல். வால்யூம் ப்ரொஃபைல். புரியுதுங்களா? அப்ப இந்த பெல் கர்வ்ன்றமே அந்த பெல் கர்வ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லலாம் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் கூகுள்ல போட்டு பாருங்க. ஓகேவா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. பெல் கர்வ், மீன், மீடியன், மோட் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்போ இந்த மாரி உங்களுக்கு ஒண்ணு இருக்கும். சார்ட். கரெக்ட்டுங்களா? இதுல இந்த சென்டர் பார்ட்ட தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மீன், ஆவரேஜ். அப்போ இந்த ஆக்ஷன் நடக்குதுல, இந்த ஆக்ஷன இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாரி இருக்கு பார்த்தீங்களா? ப்ராப்பரா இந்த கர்வ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கர்வ். இந்த கர்வ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இதான் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் மெத்தட்ல நம்ம அப்ரோச் பண்ணக்கூடியதுனா என்னது? இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல், வால்யூம் ப்ரொஃபைல்னா. கிளியருங்களா? அப்ப இது எதுக்கு பார்க்குறோம் நம்போ? மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பார்க்குறோம். அப்ப மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம எத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்? ஆக்ஷன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அப்ப ஆக்ஷன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா, நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா, நமக்கு பெல் கர்வ்னா என்னன்னு தெரியணும். இது தெரிஞ்சு இந்த பெல் கர்வ் மெத்தட்ல ஏதாவது சார்ட் இருக்கா? அப்படின்னும் போது தான் நமக்கு என்ன வருது? மார்க்கெட் ப்ரொஃபைல், வால்யூம் ப்ரொஃபைல் வருது. கிளியருங்களா? அப்போ இந்த பெல் கர்வ் தான் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல், வால்யூம் ப்ரொஃபைல்ல எப்படி வருது? ஒரு ப்ரொஃபைலா நமக்கு எப்படி வருது? அப்ப அந்த ப்ரொஃபைல்ல நம்ம என்ன பண்றோம்? வேரியஸ் ரெஃபரன்ஸ கிரியேட் பண்றோம். அப்ப இந்த வேரியஸ் ரெஃபரன்ஸ நம்ம கிரியேட் பண்றோம் பார்த்தீங்களா? இந்த வேரியஸ் ரெஃபரன்ஸ தான் என்ன சொல்றாங்க? மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன். எம்ஜிஐ ஷார்ட்டா. ஓகேங்களா?
அப்போ நம்ம முதல்ல பார்த்த அந்த விஷயத்த ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. யார் யாரெல்லாம் இருக்காங்க? ஒரு பக்கம் அண்டர்ஸ்டாண்டிங் யார் யாருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது? இங்க சார்ட்டுக்கும், இங்க ட்ரேடருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. அப்ப இந்த ட்ரேடர்னா யாரு? நீங்களும் நானும் மட்டுமா இருக்கு மார்க்கெட்ல? இன்ட்ராடே பண்றவங்க இருக்காங்க, ஸ்கேல்பிங் பண்றவங்க இருக்கிறாங்க, ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க இருக்காங்க, ஷார்ட் ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க இருக்காங்க, லாங் டைம் ட்ரேட் பண்றவங்க இருக்காங்க, லாங் ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க இருக்காங்க, டாமினேட் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. வேரியஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? வேரியஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. அப்ப வேரியஸ் பார்ட்டிசிபென்ட்ஸோட ட்ரேடர் சார்ட். அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மெத்தட் தான் என்னது? சார்ட் தான். மார்க்கெட் ப்ரொஃபைல், வால்யூம் ப்ரொஃபைல், அதில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொஃபைலு, அதில் கிடைக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் அண்ட் அந்த ரெஃபரன்ஸ் மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன். இந்த மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன சொல்றோம்? ஃபுட் பிரிண்ட் சொல்றோம். புரியுதுங்களா? அப்போ ஒரு ட்ரேடுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்குன்றது ஏன் பண்றோம், எதை பண்றோம், எதை வச்சு பண்றோம், எதுக்காக பண்றோம், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதனால தான் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது இஸ் நாட் ஏ ஈஸியஸ்ட் திங், அட் த சேம் டைம் இஸ் நாட் ஏ இம்பாசிபிள் திங். ஓகேங்களா? இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. அதே நேரத்தில் அது ஒரு முடியாத விஷயமும் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த மெத்தட்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்? அனலைஸ் பண்ண போறோம். இதுக்கு நிறைய நம்ம சேனல்ல நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிறைய அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை நீங்க பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் உங்களுக்கு வரும். அப்போ ஒரு டேவோட ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவை நம்ம என்ன சொல்றோம்? வேல்யூ ஏரியா அப்படி சொல்றோம். இந்த வேல்யூ ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஃபேர் பிரைஸ். அப்போ இந்த ஃபேர் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் வெளியில போகும்போதோ, இல்லை இந்த ஃபேர் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் கீழே போகும்போதோ என்ன பண்றாங்க? எக்ஸாம்பிள், இந்த ஃபேர் பிரைஸ் வந்து ஒரு 100 ருபீஸ்ன்னு நினச்சிக்கோங்க. இப்போ இந்த அன்ஃபேர் பிரைஸ், இந்த ஃபேர் பிரைஸ்ல வெளியே போகும்போது மார்க்கெட் என்ன பண்ணுது? அன்ஃபேர் பிரைஸ் போகுது. இப்போ அன்ஃபேர் பிரைஸ் போகும்போது அது என்ன ஆகுது? ஒரு 200 ருபீஸ் போகுது அப்படின்னா, அப்போ அது என்னவாங்க நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? காஸ்ட்லியா ஃபீல் பண்ணுவீங்களா? அப்போ காஸ்ட்லியா ஃபீல் பண்ணும்போது என்னங்க பண்ணுவீங்க? நீங்க செல் தானே பண்ணுவீங்க. அப்போ திரும்பவும் செல் பண்ணி எங்க ரேட்டுக்கு கொண்டு வரீங்க? அதே ஃபேர் பிரைஸ்க்கு கொண்டு வரோம். அப்போ இந்த பர்ட்டிகுலர் நிகழ்வுக்கு பேரு தான் என்ன சொல்றாங்க? ரெஸ்பான்சிவ். எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வு. அதே போல இந்த 100 ரூபாய்க்கு இருந்த பொருள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒரு 50 ரூபாய்க்கு போகும்போது நீங்க என்னங்க ஃபீல் பண்றீங்க? அத சீப்ன்னு ஃபீல் பண்றீங்க. உடனே என்ன பண்றீங்க? பை பண்றீங்க. பை பண்றதுனால ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த நிகழ்வே நம்ம என்ன சொல்றோம்? ரெஸ்பான்சிவ் அப்படி சொல்றோம். அப்போ இந்த இடத்துல நடக்கிற நிகழ்வுக்கு பேரு ரெஸ்பான்சிவ் பையிங். இந்த இடத்துல கிடைக்கிற நிகழ்வுக்கு பேரு ரெஸ்பான்சிவ் செல்லிங். பர்ஃபெக்ட்டுங்களா? அதுதான் நம்ம என்ன பண்றோம் பிரைஸ் ஆக்ஷன்ல. மார்க்கெட்டு அந்த ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ ப்ரீவியஸ் டே ஹைல போனோன்னே மார்க்கெட்டு டேர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல செல் பண்ணுவாங்க. அதுவே ப்ரீவியஸ் டே லோக்கு போனோன்னே இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? பை பண்ணுவாங்க. அப்பதான் என்ன ஆகுது இந்த இடம்? இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டா ஒர்க் ஆகுது. இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆகுது. அப்போ இந்த செல் பண்ண வேண்டிய இடத்துல மார்க்கெட் பையிங்க்கு போகுதுன்னா என்னங்க அர்த்தம்? அப்போ யாரோ ஒரு பிக் ஷாட் என்ன பண்றாங்க? அந்த இடத்துல காஸ்ட்லியான பொருளை அவங்க வாங்குறாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த இடத்துல பை பண்ண வேண்டிய இடத்துல என்ன பண்றாங்க? செல் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு போறாங்க. அப்போ ஏற்கனவே பிரைஸ் சீப்பா இருக்கு. அதை இன்னும் செல் பண்ணி கீழே கொண்டு போறாங்கன்னா அப்ப யாரோ யாரோ ஒருத்தர் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க.
அப்போ அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறவங்க நீங்களும் நானாவே இருக்க முடியாது. அவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்மார்ட் மணி அப்படின்னு சொல்றோம். ஸ்மார்ட் மணி அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? அப்போ ஒரு ட்ரேடர் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையானது என்னது? அவங்க ஸ்மார்ட் மணி என்ட்ரி ஆவறத கண்டுபிடிக்க தெரியணும். ஸ்மார்ட் மணி என்ட்ரி ஆவறத கண்டுபிடிக்க தெரியும். அவ்வளோதாங்க. அப்போ உங்களுக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா? வரலையா? அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி மனசுல எழுது அப்படின்னா, உங்களுக்கு ஸ்மார்ட் மணி வர்றத உங்களால கான்டெக்ஸ்ட் பண்ண முடியுதுங்களா? அப்படின்னு பார்க்கணும். ஒரு கான்டெக்ஸ்ட்டா உங்களால எந்த இடத்துல மார்க்கெட்ல ஸ்மார்ட் மணியோட என்ட்ரி தேவைப்படுது அப்படின்றத உங்களால என்ன பண்ண முடியும்? டிஃபைன் பண்ணி, அதுக்காக நீங்க என்ன பண்ண முடியும்? வெயிட் பண்ணி பர்ஃபெக்ட்டா அந்த ட்ரேட நீங்க எடுக்கணும். இந்த விஷயங்களுக்கு பேரு தான் என்னது? மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப இந்த மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்க நமக்கு கொண்டு வரக்கூடிய டூல் தான் என்னது? மார்க்கெட் ப்ரொஃபைல். அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு மார்க்கெட் ப்ரொஃபைலோட ரெஃபரன்ஸ மட்டும் பார்த்தா அங்க புரியாது. அந்த ஒரு ரெஃபரன்ஸ்க்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஆக்ஷன் ப்ராசஸ நமக்கு தெரியணும். புரியுதுங்களா? அப்ப மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்ட்ரெயிட்டா வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் குடுக்கல. அந்த மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு முன்னாடி ஒரு சில ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ நம்ம புரிஞ்சுகிட்டு அத கொண்டு வந்து அப்ளை பண்றோம். அது என்னென்ன ப்ராசஸ்ன்றதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ப இப்போ தேவையான இன்னைக்கு மார்க்கெட்டு ப்ரிப்பரேஷன பார்ப்போம். ஸோ அப்போ 31 அக்டோபர். ஓகே 31 அக்டோபருக்கு நம்ம மார்க்கெட்டு ப்ரிப்பரேஷன் பண்ண போறோம். இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது, நான் இங்க 3 டேபா இங்க பிரிச்சிருக்கேன். இதுல எல்லாமே என்னது உங்களுக்கு? ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் எப்படி கேண்டில் ஸ்டிக்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடா பார்க்கறது அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ நாம் போட்டிருப்போம். எப்படி வந்து கேண்டில் ஸ்டிக்லேருந்து மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு உங்களை எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறது அப்படின்னு அந்த வீடியோவை பொறுமையா பாருங்க. ஈஸியா தான் இருக்கும். உங்களால ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். அப்போ இங்க இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட் அந்த பெல் கர்வ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த பெல் கர்வ் இங்க வருதுங்களா? தெரியுதுங்களா? பெல் கர்வ் மாரி வருதுங்களா? இப்போ மார்க்கெட்ல நடந்த அந்த நிகழ்வுகள நம்ம என்ன பண்றோம்? ஒரு கர்வா இங்க டிஃபைன் பண்றோம். தெரியுதுங்களா? இப்படி கர்வா எப்படி டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? அப்போ இந்த கர்வா டிஃபைன் பண்ணும்போது என்ன சொல்லுது மார்க்கெட் அப்படின்னா, இந்த கர்வ்ல அந்த பல்ஜியா இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடம் பல்ஜியா பல்கா இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடம். இந்த இடத்துல மோர் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்கிறாங்க மார்க்கெட்ல. மோர் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க. அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்க்குடைய டிசிஷன் மேக்கிங் வந்து நமக்கு டிமாண்ட் அதிகமா இருந்தா அது பை சைடும், சப்ளை அதிகமா இருந்தா அது செல் சைடும் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. சிம்பிளுங்களா? புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது மந்த்லி ப்ரொஃபைல். இந்த இடத்துல இருக்கிறது ஒரு வீக்லி ப்ரொஃபைல். இந்த இடத்துல இருக்கிறது டெய்லி ப்ரொஃபைல். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இது அக்டோபர் மாசம். இந்த ப்ரொஃபைல் என்னது? அக்டோபர் மாசம் ப்ரொஃபைல். இது வந்து செப்டம்பர் ப்ரொஃபைல். இது வந்து ஆகஸ்ட் ப்ரொஃபைல். ஜூலை ப்ரொஃபைல். இப்ப பாருங்க, ஜூலையோட ப்ரொஃபைல்ல பாருங்க, உங்களுக்கு பல்ஜ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ இந்த இடத்துல தான் ஆகஸ்ட் மந்த் இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆன. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு திரும்பவும் இங்க வந்து, இங்க மோர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டு, அதுவும் இங்க மோர் பார்ட்டிசிபென்ட்ஸோட இருந்துட்டு, தெரியுதுங்களா?
அதுக்கப்புறமா அப்சைடு போய் இந்த இடத்துல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ என்னங்க சொல்ல வருது இங்க ஜூலை அண்ட் ஆகஸ்ட், இந்த ஜூலை அண்ட் ஆகஸ்டோட காம்பினேஷன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பல்ஜ் ப்ரொஃபைல்ல இருந்து மார்க்கெட் எங்க போயிருக்கு, வெளியில போயிருக்கு. அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு ஹை ஒரு லோ. ஹைல என்ன பண்ணணும், செல் பண்ணி அனுப்பணும். லோல என்ன பண்ணணும், பை பண்ணி அனுப்பணும். இப்போ ஹைல என்னங்க பண்ணியிருக்காங்க, பை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ யாருங்க இங்க உள்ள வந்திருக்காங்க, ஸ்மார்ட் மணி உள்ள வந்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ இங்க நெக்ஸ்ட் டே இந்த இடத்துல பாருங்க, நெக்ஸ்ட் மந்த் பாருங்க ஓப்பன் அப்போ மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல பிசினஸ் பண்றாங்க. இந்த பிசினஸ்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்றாங்க, ஹை போயிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் பண்றாங்க. அப்போ என்னங்க பண்ணியிருக்காங்க ஸ்மார்ட் மணி, இந்த ஆகஸ்ட் மந்த்ல இருந்து செப்டம்பர் மந்த்துக்கு என்னங்க பண்ணியிருக்காங்க ஸ்மார்ட் மணி, இனிஷியேட்டிவ் பையிங் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த இனிஷியேட்டிவ் பையிங்ல இருந்து அக்டோபர் மந்த் என்ன பண்ணிருக்கணும், ஃபர்தரா இனிஷியேட்டிவ் நடந்திருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, இனிஷியேட்டிவ் எடுக்கல. இனிஷியேட்டிவ் எடுக்கல. அப்போ இனிஷியேட்டிவ் எடுக்கலன்னு என்னங்க மீனிங் ஆகுறது, அப்போ அந்த பிளேஸ் என்ன ஃபீல் பண்றாங்க மார்க்கெட்ல, அந்த பிரைஸை பிரீமியமா ஃபிக்ஸ் பண்றாங்க. பிரீமியம்னா காஸ்ட்லியா ஃபீல் பண்றாங்க. அப்ப அந்த பிரீமியம் பிரைஸ் இங்க இருக்கு. அப்ப எந்த இடத்துல பை பண்ணிருக்காங்க, சீப்பான பிரைஸ் தான் பை பண்ணிருப்பாங்க. அப்ப இங்க தானே அதிகமா பை பண்ணிருக்காங்க. அப்ப இங்க தான் அதிகமா பை பண்ணிருக்காங்கன்னா அப்ப இது என்னது, இந்த இடம் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன பிரைஸ், டிஸ்கவுண்ட் பிரைஸ். புரியுதுங்களா? பாருங்க. அப்போ இந்த இடத்துல அதிகமா பை பண்ணிருக்கிறாங்க, இங்கேருந்து இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்க பை பண்ண விருப்பப்படல. ஏன், இந்த இடத்த அவங்க என்னவா நினைக்கிறாங்க, பிரீமியம் ரேட்டா நினைக்கிறாங்க. இந்த இடத்த அவங்க என்னவா நினைக்கிறாங்க, டிஸ்கவுண்ட் ரேட்டா நினைக்கிறாங்க. அப்போ பிரீமியம் ரேட்டு போனோன்னு அவங்க என்னங்க பண்றாங்க, செல் பண்றாங்க. செல் பண்ணோன்னு மார்க்கெட்டு கரெக்டா அவங்களுடைய டிஸ்கவுண்ட் பிரைஸ்க்கு வருது. புரியுதுங்களா? இது எங்க மந்த்லி ப்ரொஃபைல். ஓகே. இப்போ இங்க வீக்லி ப்ரொஃபைல் பாருங்க. ஒரு வாரமா வீக்லி ப்ரொஃபைல் ஒரு வாரமா என்னங்க, இந்த இடம் வந்து செப்டம்பர் மந்த். இது வந்து செப்டம்பர் மந்தோட கடைசி வாரம். மார்க்கெட்டு இந்த இடத்துல உங்களுக்கு கர்வ் வந்து இங்க முடியுது. கரெக்ட்டுங்களா? இப்போ அக்டோபர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் 1 வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த வீக் 1 பாருங்க, மார்க்கெட்டு இந்த இடத்துல என்ன பண்ண முடியல, இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிருக்கணும், ஃபர்தரா பையிங்க்கு போயிருக்கணும். பையிங்க்கு போகல. அப்போ அந்த இடத்துல ஒரு பிசினஸ் பண்றாங்க. கர்வ் தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு கர்வ் தெரியுதுங்களா? இந்த கர்வ் இருக்கா? இந்த கர்வ்ல பிசினஸ் பண்றாங்க. அந்த பிசினஸோட ரிஃப்ளெக்ஷன் என்னதுங்க சொல்லியிருக்கேன்? பிசினஸ் ரிஃப்ளெக்ஷன் வந்து செல்லிங் சப்ளை அதிகமா இருந்தா மார்க்கெட் என்ன பண்ணும், செல்லிங்க்கு வரும். டிமாண்ட் அதிகமா இருந்தா மார்க்கெட் பையிங்க்கு போயிடும். அப்போ இந்த இடத்துல என்னங்க இருக்கு, சப்ளை அதிகமா இருக்கு. இந்த பிசினஸ் ஏரியா நோட் பண்ணுங்க. இங்க இருந்து மார்க்கெட் என்னங்க பண்ணுது, சப்ளை அதிகமானதால மார்க்கெட் செல்லிங்க்கு வந்துருச்சு. புரியுதுங்களா? அப்புறம் ப்ரீவியஸா இந்த இடத்துல இருந்தானுங்க மார்க்கெட் மேல போயிருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு வந்த உடனே திரும்ப என்ன பண்றாங்க, பையரும் செல்லரும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதனால தான் இங்க ஒரு பல்ஜ் ப்ரொஃபைல் நமக்கு கிடைக்குது அந்த வாரம். அந்த பல்ஜ் ப்ரொஃபைலோட வாரம் நெக்ஸ்ட் வீக்கும் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. அதனால தான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, செகண்ட் அண்ட் தேர்ட் வீக் என்ன இருக்கு உங்களுக்கு, மார்க்கெட் ரேஞ்சா இருந்திருக்கு. அகெயின் ஃபோர்த் வீக் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் ஏரியால இருந்து சப்ளை அதிகமாக இருக்கு. ஸோ மார்க்கெட் ஃபர்தரா பையிங் போக முடியல, செல்லிங்க்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த செல்லிங்க்கு இங்க வந்த இடம் தான் என்னது, இங்க மந்த்லி ப்ரொஃபைலோடைய பையிங் ஏரியா. புரியுதுங்களா? மந்த்லி ஒரு பையிங் ஏரியா, செல்லிங் ஏரியா. அப்போ அந்த இடத்துல வந்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல என்னங்க பண்றாங்க, பையரும் செல்லரும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க எங்க ப்ரொஃபைல் பில்ட் பண்றாங்க. இந்த ப்ரொஃபைலுடைய விளைவு இந்த வாரம் அப்சைடு மார்க்கெட் போகுமா, டவுன் சைடு மார்க்கெட் போகுமான்றது நம்ம டிசைட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ இங்க இருக்கும் கடைசி வாரத்தோடைய ப்ரொஃபைலில் இருக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா எக்ஸ்பைரி வந்து முடிய போதில் கடைசி வாரம். இப்போ இந்த ப்ரொஃபைலுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் தான் என்னது, இப்போ இந்த 1 மந்த் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒன் மந்த் ப்ரொஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 1 மந்தோட ப்ரொஃபைல் தான் இங்க உங்களுக்கு என்னது, இந்த ப்ரொஃபைல் எல்லாம், இந்த வீக்கோட ப்ரொஃபைல் எல்லாம். ஓகேங்களா? இப்போ இந்த வீக்கோட ப்ரொஃபைல் தான்
இங்க உங்களுக்கு என்ன இருக்கு? வெட்னஸ்டே, டியூஸ்டே, மண்டே. இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா ப்ரொஃபைலு? ஓகேங்களா? இந்த வீக்கோட ப்ரொஃபைல் தான் இந்த டேவோட ப்ரொஃபைல். புரிஞ்சிச்சுங்களா? ஓகே. இப்போ இந்த டேவோட ப்ரொஃபைல் நீங்க பாருங்க. இந்த பர்ட்டிகுலர் டேல மார்க்கெட் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல போய் அந்த இடத்துல பிசினஸ் நடந்திருக்கு. அந்த பிசினஸ் உடைய அவுட்புட் அப்சைட் டைரக்ஷனுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து இந்த இடத்துல பிசினஸ் நடந்திருக்கு. இந்த பிசினஸோட அவுட்புட் ஃபர்தரா மார்க்கெட் என்ன பண்ணல, கீழே போயிட்டு வி ஷேப் ரெக்கவரியில மேல வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? புரியுதுங்களா? அப்போ இந்த டே என்னென்ன டே சொல்லுங்க? ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. இப்போ இந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்ல உங்களுக்கு என்ன பண்றாங்க மார்க்கெட்டு? பிசினஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னைக்கு? புதன்கிழமை பிசினஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த நாள் என்னங்க நமக்கு வேணும்? இது வந்து புதன்கிழமை பிசினஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் என்னங்க? தேர்ஸ்டே. இப்போ தேர்ஸ்டே மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்றத நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்கு இந்த ப்ரொஃபைலுக்குள்ள இருக்கக்கூடிய மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன், மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய ரெஃபரன்சஸ், இது எல்லாத்தையும் நோட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு கன்க்ளூஷனுக்கு வர போறோம். நம்மளுடைய ட்ரேட் பிளான் ஏ, ட்ரேட் பிளான் பி நம்ம ரெடி பண்ண போறோம். பர்ஃபெக்ட்டுங்களா? இதுதான் என்னது? தேர்ஸ்டே எக்ஸ்பைரிக்கான ப்ரிப்பரேஷன். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு இப்போ இப்படி இந்த மந்த்லியிலேருந்து வீக்லியிலேருந்து டெய்லிக்கு எப்படியான ப்ரொஃபைலை நம்ம பார்த்துட்டே வரோம்னு தெரிஞ்சிச்சிங்களா? அப்போது யூஸ்வலாக ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? மந்த்லி ப்ரொஃபைல் பார்ப்போம், வீக்லி ப்ரொஃபைல் பார்ப்போம், ஹவர்லி ப்ரொஃபைல் பார்ப்போம், 50 மினிட்ஸ் ப்ரொஃபைல் பார்ப்போம், 5 மினிட்ஸ் ப்ரொஃபைல் பார்ப்போம், 3 மினிட்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்படி தாங்க டைம் ஃப்ரேம் கொண்டு வருவீங்க. அதே மாதிரி தான் இங்கே மார்க்கெட் ப்ரொஃபைல் நம்ம என்ன பார்க்குறோம்? மார்க்கெட் ப்ரொஃபைலில் பொறுத்த வரைக்கும் என்னது மார்க்கெட் ப்ரொஃபைல்னு சொல்கிற விட இது டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட். ஓகேங்களா? இந்த கிராஃபுக்கு பேர் மார்க்கெட் ப்ரொஃபைல். ஆனால் இது ஆக்சுவலாக இந்த கிராஃப் என்னது? டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இது மந்த்லி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறோம், வீக்லி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறோம், அப்புறம் டெய்லி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறோம். அப்போது இந்த டெய்லி டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து மார்க்கெட்டை டெய்லியோடைய ப்ரீமியம் ப்ரைஸை ஒருத்தர் இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வராருன்னா அடுத்தது அவர் எங்கெங்கே போவார்? அந்த வீக்கோடைய ப்ரீமியம் ப்ரைஸுக்கு போவார். அப்போ அந்த வீக்கோட ப்ரீமியம் ப்ரைஸுக்கு மேலேயும் ஒருத்தர் போகிறாருன்னா அவர் எங்கெங்கே போவார்? மந்த்லியோடைய ப்ரீமியம் ப்ரைஸ்க்கு போவார். புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட் என்னங்க பண்ணுது? இந்த இடத்துல ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, இன்ட்ராடே பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்து மார்க்கெட் யார் டேக் ஓவர் பண்ணுறா? ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடர் டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து இனிஷியேட்டிவ் யார் எடுக்கிறாங்க? ஒரு லாங் டைம் ட்ரேடர் இனிஷியேட்டிவ் எடுத்து மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க? ட்ரெண்ட் ஆக்குறாங்க. புரியுதுங்களா? ட்ரெண்ட் ஆக்குறாங்க. கிளியருங்களா? ட்ரெண்ட் ஆக்குறாங்க. இதுதான் மார்க்கெட்டுக்கு உண்டான புரிதல். அப்போ இந்த ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் அடுத்த லெவலுக்கு போகுது பார்த்தீங்களா? இந்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற வேலையை யார் பண்ணுறாங்க? அந்த இடத்துல ஸ்மார்ட் மணி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் மணி பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க? இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? கிளியருங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த டெய்லி ப்ரொஃபைல்ஸை பார்த்துட்டு கான்டெக்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இந்த டெய்லி ப்ரொஃபைல் தான் இப்போ நம்ம என்ன பண்ண கான்டெக்ஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ டெய்லி ப்ரொஃபைல் பாருங்க, உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? இதுதான் நான் சொன்னேன். செப்டம்பர் மாதம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அக்டோபர் மாதம் அப்படியே கீழே கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. அதுக்கான பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம மந்த்லி ப்ரொஃபைல்லையும் வீக்லி ப்ரொஃபைல்லையும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்தரா இந்த பர்டிகுலர் பிளேஸ் கரண்டா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஆக்ஷன் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். கரண்டா இருக்கக்கூடிய பிளேஸ்ல ஆக்ஷன் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஆட்டோ டிபிஓ இந்த டிபிஓ இதெல்லாமே அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் அந்த கேண்டில் ஸ்டிக் டு மார்க்கெட் ப்ரொஃபைல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு வீடியோவில் இருக்கும். அதில் நான் கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ கிளியரா இருக்குங்களா? இது என்னதுங்க? ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே, இப்போ வெனஸ்டே. ஒரு விஷயம் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன்.
மார்க்கெட்டு பீட்டர் ஸ்டேடில் மேயர் என்ன சொல்றாருன்னா பீட்டர் ஸ்டேடில் மேயர் என்ன சொல்றாருன்னா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைரக்ஷன்ல போகும். மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்ல போகும். அந்த டைரக்ஷன் வந்து முடியும் போது அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டாப் ஆக்ஷன் வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது யாருங்க, பையர்ஸ் கொண்டு போறாங்க. அப்போ இந்த இடத்துல யாருங்க வந்து ஸ்டாப் பண்றா, செல்லர்ஸ் வந்து ஸ்டாப் பண்றாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் ஆக்ஷன் நடக்கும். அப்போ இந்த டைரக்ஷன் இந்த ஸ்டாப் ஆக்ஷன் நடந்த பிறகு மார்க்கெட் என்ன பண்ணும், ஃபர்தரா ஒரு கன்சால்டேஷன் பண்ணும். இந்த கன்சால்டேஷன் என்ன சொல்றாங்க, பேலன்ஸ் ஆர் ஒரு டெவலப்மெண்ட். அப்போ இந்த டெவலப்மெண்ட்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணும், உங்களுக்கு எய்தர் இது அப்சைடு வந்ததுல இதுல இருந்து ரிவர்ஸ் ஆகிடும், அதர்வைஸ் இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். ஓகேங்களா? அப்போ ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, அப்போ இது ஸ்டேஜ் 4. அப்போ எப்பயுமே மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த 4 ஸ்டேஜஸ் தான் திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இப்போ மார்க்கெட் என்ன ஸ்டேஜ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா நம்ம? ஓகே, இப்போ மார்க்கெட் என்ன ஸ்டேஜ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல என்னங்க இருக்கு, பேலன்ஸ்ல இருந்து இந்த பேலன்ஸ்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, சாரி கொஞ்சம் ரீசெட் பண்ணிக்கிறேன். இது பல்ஜ் ப்ரொஃபைல் வந்தால் என்னதுங்க, நல்ல ஒரு பேலன்ஸ்டு ப்ரொஃபைல். இது ப்ரொஃபைல் ஷேப்பு அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிங்க, இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான். நிறைய மெட்டீரியல் இருக்குது. ஓகேங்களா? ஃப்ரீயான மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்குது. ப்ரொஃபைல் ஷேப் அதை பற்றி நீங்கள் படிங்க. ப்ரொஃபைல் ஷேப் என்னன்னு படிங்க. அப்புறம் ப்ரொஃபைல் ஷேப், ஒரு ஒரு ப்ரொஃபைல் ஷேப்பும் வந்து டி ப்ரொஃபைலா, பி ப்ரொஃபைலா, டி ப்ரொஃபைலா, பி ப்ரொஃபைலா, கியூ ப்ரொஃபைலா, அது டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொஃபைலா, இல்லை அது ட்ரிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொஃபைலா, இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ஒரு ஒரு ப்ரொஃபைலுக்கும் ரூல்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ரூல்ஸ்ன்றது வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக எந்த பக்கம் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அந்த ரூல்ஸு. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே வரும். அப்போ இது என்னங்க ஷேப்பு, டி ஷேப். அப்போ டி ஷேப்புன்றது நான் என்ன, ஒரு பெல் கர்வ். நம்ம பெல் கர்வ் பார்த்தா நல்ல பல்ஜியாக அழகாக பெல் கர்வ் வந்து நடக்குது. அப்போ இந்த இடத்துல பர்ஃபெக்டாக மோர் பார்ட்டிசிபெண்ட், அவன் மோர் பார்ட்டிசிபெண்ட் வந்தாங்கன்னா என்னங்க பண்ணுவாங்க, ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல. நல்லா எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான். அப்போ இந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ இந்த முடிவு என்னவா இருக்கு அடுத்த நாள் உங்களுக்கு, இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓப்பன் ஆயிட்டு திரும்பவும் டெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி வந்து மார்க்கெட் விலகி வரும், இல்ல டிஸ்ட்ரிபியூஷன் தாண்டி கடந்து போகுமா, இல்ல விலகி போகுமா அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் ஷேப், இந்த ரூல்ஸு, அதெல்லாம் மார்க்கெட் ப்ரொஃபைல் இன்னும் டெப்த்தா நீங்க வந்து ஒரு கைடன்ஸோட நீங்க லேர்ன் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், பர்ஃபெக்ட்டாவும் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட்ல நல்ல ஒரு புரிதல் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து விலகி வந்த மார்க்கெட் என்னங்க பண்றாங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அப்போ என்னங்க பண்றாங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா இது என்னதுங்க, டைரக்ஷன். இது என்னது, டைரக்ஷன். அப்ப டைரக்ஷன் என்ன பண்ணிருக்காங்க, ஃப்ரைடே டவுன் டைரக்ஷனுக்கு வந்திருக்காங்க. அப்ப டவுன் டைரக்ஷன் வந்துட்டு அந்த டே முடியும் போது என்னங்க பண்றாங்க, இந்த இடம் மட்டும் பாருங்க, ஒரு டி கிடைக்குதுங்களா? அப்ப என்னது, இந்த இடத்துல ஒரு பல்ஜி நடந்திருக்கா? அப்ப இந்த பல்ஜில என்னங்க நடந்திருக்காங்க, இந்த இடத்துல மோர் பார்ட்டிசிபென்ட்ஸ் மார்க்கெட்ல வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைடேவோட எண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, சில மணி நேரங்கள் மோர் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க. அப்ப என்னங்க நடந்திருக்கு, அப்ப இந்த பக்கம் வந்த டைரக்ஷன் இந்த பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆகி மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, பேலன்ஸ் ஆயிருக்கு. இப்ப அந்த 4 ஸ்டேஜ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, என்னது, டைரக்ஷன், ஸ்டாப் ஆக்ஷன், டெவலப்மெண்ட் ஆர் பேலன்ஸ். அங்கிருந்து மார்க்கெட் என்ன பண்ணும், எய்தர் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணும் இல்லைன்னா ரிவர்ஸ் பண்ணும். இப்போ டைரக்ஷன்ல வந்தாச்சு, ஸ்டாப் ஆக்ஷன் வந்தாச்சு, இப்போ பேலன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேலன்ஸ்ல என்னங்க, மோர் பார்ட்டிசிபென்ட்ஸ். அப்போ அப்போ அந்த மோர் பார்ட்டிசிபென்ட் என்னங்க பண்றாங்க, அப்சைட் டைரக்ஷனுக்கு அனுப்புறாங்க.
அப்போ அப்சைட் டைரக்ஷன் போயிட்ட பிறகு திரும்ப ஸ்டாப் ஆக்ஷன், அதுக்கப்புறம் அகெயின் பேலன்ஸ். வந்துச்சுங்களா 4 ஸ்டேஜ். இப்போ இந்த பேலன்ஸ்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, திரும்பவும் உங்களுக்கு இன்னொரு டைரக்ஷனை கொடுக்குது, இம்மிடியட்டா அந்த டைரக்ஷன் திரும்புது, அகெயின் ஒரு பேலன்ஸ் நடக்குது. அப்புறம் அன்னைக்கு டேவே என்ன பண்ணிருக்கு, 4 ஆக்ஷன் நடந்திருக்கு. அந்த டேவே என்னங்க பண்ணிருக்கு, ஒரு டவுன் டைரக்ஷன், ஒரு ஸ்டாப் ஆக்ஷன், அப்புறம் பேலன்ஸ், அகெயின் டைரக்ஷன். இது எல்லாமே என்ன நடந்திருக்கு, அந்த டியூஸ்டே அன்னைக்கு நடந்திருக்கு. இப்போ வெனஸ்டே அன்னைக்கு என்ன பண்றாங்க, இப்படி போன இந்த டைரக்ஷனை காலையில ஓப்பன் ஆயிட்டு இப்படி போய் ஸ்டாப் ஆக்ஷன் அடிச்சாங்களா, ஓப்பன் ஆகி ஸ்டாப் ஆக்ஷன் கொடுத்தாங்களா காலையில, கொடுத்த பிறகு மார்க்கெட் பேலன்ஸ் ஆகி நிக்குது. இப்போ சொல்லுங்க, நாளைக்கு மார்க்கெட்ல கான்டெக்ஸ்ட் பிரகாரம் என்ன நடக்கும், இந்த ஸ்டேஜ் பிரகாரம் சொல்லுங்க. பேலன்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும் நாளைக்கு, கடைசியா அந்த ட்ரெண்ட் வந்து அப்போ அப்சைடு ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகுதா, இல்ல திரும்பவும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கீழே வர போகுதா? பர்ஃபெக்ட்டுங்களா? அப்போ யூஸ்வலா நம்ம பிரைஸ் ஆக்ஷன்ல என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி செட்டப் தான் 1 2 3 4. இது என்ன சொல்லுவோம்னா நேரோ ரேஞ்ச் 4ன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஒரு ப்ரொஃபைல்குள்ள ஒரு டேக்குள்ளேயே இன்னொரு டே அது உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால 4 நாட்கள் தொடர்ந்து இப்படி இருந்ததுன்னா இது நேரோ ரேஞ்ச் 4 செட்டப்னு சொல்லுவோம். நேரோ ரேஞ்ச் 4 செட்டப்ல இருந்து உங்களுக்கு மார்க்கெட்டு ஏதாவது ஒரு பக்கம் டைரக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா, அப்படியே டைரக்ஷன் எடுக்கலன்னா, அதுக்கு அடுத்ததா நேரோ ரேஞ்ச் 7 இருக்கும். 7 நாட்கள் தொடர்ந்து மார்க்கெட் அப்படி இருக்கும்போது, அங்கிருந்து உங்களுக்கு டைரக்ஷன் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல நேரோ ரேஞ்ச் 4ன்னா என்ன? நேரோ ரேஞ்ச் 7ன்னா என்னன்னு நீங்க Googleல சர்ச் பண்ணுங்க. நிறைய உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். யூடியூப்ல போடுங்க. நிறைய கண்டென்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். டீட்டெயில்டா படிங்க. அதெல்லாம் வந்து மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ நேரோ ரேஞ்ச் 4, நேரோ ரேஞ்ச் 7. ஓகேங்களா? அப்போ நிஃப்டிங்க என்னங்க பண்ணுது? நேரோ ரேஞ்ச் 4ல இருக்கு. ஆனா என்ன இருக்கு, கொஞ்சம் ஸ்லைட்லி அப்சைட் டைரக்ஷன் இருக்கு. ஃபைனலா ஒரு பேலன்ஸ் நடந்திருக்கு. அப்போ இந்த பேலன்ஸ்ல இருந்து உங்களுக்கு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும், இல்ல ரிவர்ஸ் ஆகணும். பர்ஃபெக்ட்டுங்களா? இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுங்களா நமக்கு? ஓகே ஃபைன். இது மட்டும் இல்ல, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ரெஃபரன்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஃபேர் ஐடியா வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபேர் ஐடியா நம்ம பண்றதுக்கு பேர் தான் என்னது, கான்டெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபேர் ஐடியால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், கான்டெக்ஸ்ட் பண்ண போறோம். இப்போ ஒரு ப்ரொஃபைல என்ன பண்ண போறோம், இப்போ ஓவராலா ப்ரொஃபைல் பார்த்து முடிவு பண்ணதை ஒரு ப்ரொஃபைலை பிரிக்க போறோம். இந்த டே இப்படி பிரிக்கிறோம். இந்த டே பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள ப்ரொஃபைல் தெரியும். ஓகேங்களா? அதுக்குள்ள ப்ரொஃபைல் தெரியும். இப்போ இந்த ப்ரொஃபைல் பாருங்க, காலையில மார்க்கெட் போகும்போது ஒரு பி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட்டு என்ன பண்ணிருக்கு, ஒரு டி ப்ரொஃபைல் போயிட்டு டி ப்ரொஃபைல் ஃபெயிலியர்ல என்ன இருக்கு மார்க்கெட்டு, உங்களுக்கு ஃபைனலா ஒரு பி ப்ரொஃபைல் வச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து எனக்கு அப்சைடு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் எதுவா இருக்கும், இதுவா இருக்கும். இந்த இடத்துல எனக்கு டவுன் சைடு கன்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுவா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் பிரகாரம் மார்க்கெட் ஒர்க் ஆகும். அப்போ இந்த ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸை நம்ம போய் பார்க்குறோம். இந்த ப்ரொஃபைலோட ரெஃபரன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே ஒரு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு லோ மார்க்கெட் நல்ல ஒரு புல் பேக் வந்து போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு புல் பேக் வந்து இருக்கு. இந்த இடத்துல ஒரு லோ ரெஃபரன்ஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பி ப்ரொஃபைல் கீழே மார்க்கெட் ஒரு லோ வந்து போயிருக்கு. நல்ல ஒரு புல் பேக் வந்துருக்கு. இது ஒரு லோ இருக்கும். அப்போது ரீசண்டாக நடந்த லாஸ்ட் சில மணி நேரங்கள் மார்க்கெட் நடந்த இந்த பர்டிகுலர் இடத்துல மோர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்திருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டான ஒரு ஷேப் இருந்திருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் அப்சைட் டைரக்ஷன் போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் இப்படி இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மார்க்கெட் கன்வர்ஷன் இருக்குல்ல, மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல செல்லை வாங்கிட்டு இப்படி கீழே வந்திருக்குல்ல, அப்போ இந்த இடத்துல திரும்ப என்ன பண்ணுவாங்க, செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அப்போ அப்சைடில் ரெஃபரன்ஸ் 1, ரெஃபரன்ஸ் 2, டவுன் சைடில் ரெஃபரன்ஸ் 1, ரெஃபரன்ஸ் 2 அண்ட் ரெஃபரன்ஸ் 3. பர்ஃபெக்ட்டுங்களா? சிம்பிளா இருக்குங்களா கான்டெக்ஸ்ட்? இவ்வளவுதாங்க. இதுதாங்க நம்ம ஃபோக்கஸ் ஆன் கான்டெக்ஸ்ட். நான் ரிப்பீட்டடா குரூப்ல சொல்றேன். ஃபோக்கஸ் ஆன் கான்டெக்ஸ்ட். அப்போ ஏன் நமக்கு சம்டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது,
சம்டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆக மாட்டுது, சம்டைம்ஸ் சப்போர்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுது, சம்டைம்ஸ் சப்போர்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக முடியாது. அதே மாதிரி சம்டைம்ஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே மார்க்கெட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, சம்டைம்ஸ் மூவிங் மேலே ஃபார்வர்ட் சரியாக ஒர்க் ஆகாமல் ரிவர்ஸ் அடிக்குது. சம்டைம்ஸ் நமக்கு ஆர்எஸ்ஐயில் ஓவர் பாட் ஆனாலும் மார்க்கெட் பர்ஃபெக்டாக கீழே வருது, ஓவர் சோல்டர்னு பர்ஃபெக்டாக மார்க்கெட் டேர்ன் ஆகுது. ஆனால் சம்டைம்ஸ் என்ன பண்ண மாட்டேது, உங்களுக்கு ஓவர் பாட்டில் இருந்தாலும் மார்க்கெட் கீழே வரவே மாட்டுது, ஓவர் சோல்டரில் இருந்தாலும் மார்க்கெட் கீழே வர மாட்டுது. ஏன் இதெல்லாம் அப்படின்னா, இந்த எல்லா மெத்தடுமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அது வந்து ஒரு லிமிட்டடாக இருக்கும். அது வந்து ஒரு லிமிட்டட் டெஃபினிஷனுக்குள்ள நம்மளுடைய என்னது நம்மளுடைய மார்க்கெட்டை அடக்க பார்க்குறோம். மார்க்கெட்டை லிமிட்டட் செட்டப்குள்ளே அடக்கவே முடியாது. அப்போ மார்க்கெட்டு லிமிட்டடாக போயிட்டே இருக்குன்னா உங்களுடைய எல்லா சிஸ்டமும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், நீங்கள் அதோட ப்ராஃபிட்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் மார்க்கெட்டு அதை லிமிட்டட் இல்லாமல் அதோடைய நேச்சரில் வந்து அது ரியாக்ட் ஆகும்போது நம்ம இண்டிகேட்டர்லாம் என்ன பண்ணுவோம், அந்த ஏதோ சொல்லுவாங்க, இந்த ஏதோ ஒரு படத்துல தான் பார்ப்போமே காம்பஸ், திரும்பி போனால் காம்பஸ் வடதுருவம் தென்துருவம் காமிக்கும், தென்துருவம் வடதுருவம் காமிக்கும், மாறி மாறி காமிக்கும்ல, அந்த மாதிரி நம்ம இண்டிகேட்டர்லாம் காமிக்கும். இதில் தான் நம்ம ட்ரேடர் என்ன பண்ணுறோம், நம்ம குழம்பிட்டு ஸ்டாப் லாஸ் வாங்குறோம். புரியுதுங்களா? அப்போது இதுவும் நமக்கு வேணும், எது இந்த மெத்தட்ஸும் நமக்கு வேணும். ஆனால் என்ன பண்ணும், மார்க்கெட்டோட புரிதலை நமக்கு வேணும். அப்போ மார்க்கெட்டோட புரிதலோடு சேர்ந்து உங்களோட செட்டப்ஸை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு தெளிவு கிடைக்குது. அந்த தெளிவு தான் என்னது, அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம கான்டெக்ஸ்ட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக உங்களால் பண்ண முடியும். அதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோம், மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து திஸ் இஸ் த எசென்சியல் ஃபார் ஆல் டைப் ஆஃப் ட்ரேடர். நீங்கள் சிபிஆர் ட்ரேடராக இருக்கலாம், எலியாட் வேவ் ட்ரேடராக இருக்கலாம், மூவிங் ஆவரேஜ் ட்ரேடராக இருக்கலாம், அலிகேட்டர் ட்ரேடராக இருக்கலாம், ஆர்எஸ்ஐ ட்ரேடராக இருக்கலாம், சரிங்களா, எம்ஏசிடி பேஸ் பண்ணி பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், அல்கோ ட்ரேடராக இருக்கலாம், எப்படிப்பட்ட ட்ரேடராக இருக்கலாம். ஆனால் இந்த மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் மிகவும் இன்றியமையாதது, எசென்சியல். ஓகேங்களா? திஸ் இஸ் எசென்சியல், இன்றியமையாது. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்டு பண்ணுங்க, உங்கள் சிஸ்டமை அடுத்த லெவலுக்கு அட்வான்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக மார்க்கெட்டை புரிஞ்சிக்கிட்டு பண்ண பேர் தான் கான்டெக்ஸ்ட் ரைட்டிங். இதுதான் ஆக்சுவலாக ட்ரேடு ப்ரிப்பரேஷன். சரிங்களா? ஸோ 31st அன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்றது நமக்கு வந்து அப்சைடுக்கு உண்டான பிளான் ஏவியும் பார்த்துட்டோம், டவுன் சைடுக்கு உண்டான பிளான் பியையும் பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போது இந்த லெவலுக்கு மேலே என்ன பண்ணும், இந்த லெவலுக்கு மேலே என்ன பண்ணும் அப்கமிங் மந்தில் இல்லை அப்கமிங் பீரியடில் அப்படின்னும் போது அதுவும் நம்ம மந்த்லி ப்ரொஃபைல் வீக்லி ப்ரொஃபைல் வச்சு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்தது, இதை உங்களால் ஃபாலோ பண்ணியிருக்க முடியுமா, ஏன் பண்ணியிருக்க முடியாதா அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணி எல்லாம் ப்ராஃபிட்டில் எடுத்து முடிச்சிட்டோங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து டி ப்ரொஃபைல். இப்போ இந்த டி ப்ரொஃபைல்னால என்னங்க, மோர் பார்ட்டிசிபென்ட் டைரக்ஷனுக்கு அப்புறம் ஆப்போசிட் ஆக்ஷன், அகைன் ஒரு பேலன்ஸ், அகைன் ஒரு டைரக்ஷன். ஓகேங்களா? இந்த டைரக்ஷனுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஸ்மால் பேலன்ஸு, மார்க்கெட் அப்சைடு புல்லு, அகைன் டவுனு, டைரக்ஷன். இந்த இடத்துல ஒரு பேலன்ஸு, இந்த பேலன்ஸ் இந்த அப்சைட் டைரக்ஷன், அகைன் மார்க்கெட் ஸ்டாப் ஆக்ஷன், திரும்ப பேலன்ஸ். இந்த இடம் வந்து மார்க்கெட்டு நல்ல ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் செகண்ட் வீக்கு அண்ட் தேர்ட் வீக்கில் இந்த ரேஞ்சிலேருந்து பாருங்கள் அழகாக எனக்கு ஒரு ப்ரொஃபைல் இங்கே கிடைக்குது. இந்த ப்ரொஃபைல்லேருந்து அப்படியே பொசிஷன் ட்ரேட் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்தாச்சு. இப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுது, அழகாக ஒரு 4 நாள் பேலன்ஸ் பண்ணிட்டுருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், பொசிஷன் ட்ரேடராக அழகாக ஆப்ஷனில் வித் ப்ராப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணுவோம், அழகாக மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போது அகைன் மார்க்கெட்டு இந்த இடத்துல அழகாக ஒரு பேஸ் போட்டுட்ருக்கு. இந்த பேஸ்லேருந்து எங்களுக்கு ப்ராப்பராக எங்களுக்கு ஆக்ஷன் கிளாரிஃபிகேஷன் கிடச்சி கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா
நாங்கள் அப்சைட் டைரக்ஷனுக்கு டேர்ன் பண்ணி ஃபஸ்ட்டு டார்கெட்டை என்ன ஃபிக்ஸ் பண்ணுவோம், இந்த பேலன்ஸ் இந்த ஏரியா ஃபிக்ஸ் பண்ணுவோம். தென் வி ஹேவ் டு ஃபாலோ தி ஆக்ஷன். அந்த டே டு டே உடைய கான்டெக்ஸ்ட், அந்த டே டு டே மார்க்கெட் பண்ணக்கூடிய அந்த கான்டெக்ஸ்ட் பிரகாரம், ஐ மீன் மார்க்கெட் பண்ணக்கூடிய அந்த ஆக்ஷன் ப்ராசஸில் இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட்டை நாங்கள் என்ன பண்ணுவோம், ரெஃபரன்ஸாக எடுத்துட்டு மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். கிளியருங்களா? இப்படி சிமிலர்லி இதுலேருந்து உங்களுக்கு டவுன் சைட் மார்க்கெட் கிடைக்க டெஃபினட்டாக கிடைக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனாலும் நம்ம மார்க்கெட்டில் எதிர்பாராத மார்க்கெட் தான் பண்ணோம். அதனால் என்ன பண்ணோம், நம்ம இந்த டவுன் சைட் கான்டெக்ஸ்ட்டும் கிளியராக பார்க்கணும். அப்போ இந்த டவுன் சைட் கான்டெக்ஸ்ட் நீங்கள் கிளியராக பார்க்கும்போது கடைசியாக ஆக்ஷன் நடந்த இடம் எதுங்க, ப்ராப்பராக ஆக்ஷன் நடந்த இடம் இந்த இடம் தான், பிஸ்னஸ் நடந்த இடம் தான். அப்போ இந்த இடம் உங்களுக்கு கிளியர் லைனாக இருக்குது. இப்போ அதுக்கு இங்கேருந்து மார்க்கெட் பிஸ்னஸ் நடந்த இடம் இந்த இடத்துக்கு மார்க்கெட் இப்போ வந்துருக்கு. பர்ஃபெக்ட்டுங்களா? இதுதான் ஆக்ஷன் ப்ராசஸில் ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பெல்கோ மெத்தடில் மார்க்கெட் ப்ரொஃபைலை அனலைஸ் பண்ணி, இதே மாதிரி மெத்தடில் வால்யூம் ப்ரொஃபைல் வச்சு அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதே மெத்தடை வச்சு ஆப்ஷன்ஸில் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணியும் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் பர்டிகுலர் கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட் மூலிமா உங்களுக்கு நாங்கள் சொல்ல வர்றது, கான்டெக்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கான்டெக்ஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் சிஸ்டம் ஏன் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகலை அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறது ஈஸியான விஷயம் இல்லை. பண்ண ப்ராஃபிட்டை பத்திரமா வச்சுக்கணும். ஓகேங்களா? ப்ராஃபிட் எடுக்கிறதும் கஷ்டம், அதை பத்திரமா வச்சுக்கிறதும் கஷ்டம். ரெண்டுமே முக்கியமான விஷயங்கள். அப்போ தான் நம்மளால் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக சர்வே பண்ண முடியும். மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கான அந்த ட்ரீமை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுல ஒன் ஆஃப் தி வே வந்து கான்டெக்ஸ்ட் பேஸ்டு ட்ரேடிங்காக உங்களை மாற்றிக்கும் பொழுது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய எல்லா சிஸ்டமும் பர்ஃபெக்டாக எப்போ ஒர்க் ஆகும் எப்போ ஒர்க் ஆகாதுன்றதை உங்களால் கிளாரிஃபை பண்ணி அந்த டவுட்டை கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் தி எசென்சியல் ஃபார் ஆல் டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மற்றும் ஒரு வீடியோவில் நம்மளோட நாலேஜை ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.